அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. சில செலவுகள் எல்லாமே புதக்குழியில் விழுந்த மாதிரிங்க. நம்ம என்ன தான் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது மறுபடியும் நம்மளுக்கு செலவு வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் செலவுகளில் 2 விதமான செலவுகள் இருக்குது. அதை பற்றி சொல்கிறதுக்கான தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் மணி அப்படின்ற ஒரு விவசாயி இருக்கார். அவர் ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரு. அந்த நிலத்தில் ரொம்பவுமே எப்படின்னா ரொம்ப சாமர்த்தியமாக விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நாள் அதில் ஏர் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சின்ன கிண்ணம் கிடைக்குது. அந்த கிண்ணம் ஒரு அதிசய கிண்ணம். என்னன்னா, நம்ம என்ன பொருள் போட்டாலும் அதை 2ஆக மாற்றி தரும். ஒரு அட்சய பாத்திரம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதில் தங்க நாணயங்கள் போட்டால் 1ஐ 2ஆக மாற்றி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மணிக்கு ஏற்கனவே அவன் விவசாயி. அதனால் அவனுக்கு என்ன ஆகுது, தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ஃபஸ்ட்டில் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தங்க நாணயத்தை போடுறாரு. அது 2ஆக மாற்றி தருது. அந்த மாதிரி நிறைய தங்க நாணயங்கள் போட்டு போட்டு என்ன ஆகுது, அவர் மிகப்பெரிய வீடு வாங்குறாரு. மிகப்பெரிய நிலங்கள் நிறைய வாங்குறாரு. வீடு வாசல் ஆடம்பரமான ஆடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்குறாரு. அவர்கிட்ட செல்வம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இன்னும் எப்படின்னா, போதுன்ற அளவுக்கு பணம் இருக்கே அப்படின்னு யோசிக்காமல் இன்னொன்று தனக்கு தேவை அப்படின்ற மாதிரி, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்றத அவர் மறக்கிறாரு. உடனே என்ன ஆகுது, அந்த பணத்தை அந்த பாத்திரத்துக்குள்ளே போடுறதுக்காக என்ன பண்ணுறாரு, முதல்ல வீடை விற்கிறாரு. 2வது நிலத்தை விற்கிறாரு. அதுக்கப்புறம் தங்கிட்ட இருக்கிற எல்லா உடைமைகளையும் விற்கிறாரு. விற்று என்ன ஆகுது, அந்த நாணயங்களை அதில் போட்டு 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 இன்னும் பல செல்வந்தர்களாக மாறுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த கிண்ணம், நீ இதில் மேலும் தங்க நாணயங்களை போட்டு பெருக்கணும் அப்படின்னா உனக்கு சொந்தமான, அதாவது உன் கூட இருக்கும் சிலரும், அதுவும் நம்பிக்கைக்குரியவர்களோ இல்லை உன்கிட்ட இருக்கிற சில விஷயங்களையோ எனக்கு பணயமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிண்ணம் சொல்லுது. ஆனால் இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் பணத்தின் மேலே இருந்த மோகத்தில் என்ன பண்ணுறாரு மணி, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த பணம் பெருக பெருக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருக்கிற இளமை, திறமை, சக்தி எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. ஆனால் அவருக்கு அது பெரிய பொருட்டாக தெரியல. இன்னும் நிறைய காசுகள் உருவாக்க அவர் சுற்றி இருந்த உறவினர்களும் அவர் குடும்பத்தாரும் அவரை விட்டு விலகிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பணம் குவியல் போல் குவிஞ்சிருக்கு தங்க நாணயங்கள். ஆனால் அதை ஆண்டு அனுபவிக்க அவர்கிட்ட இளமையோ இல்லை, திறமையோ இல்லை, சக்தியும் இல்லை. சரி, தங்கிட்ட இருக்கிறவங்க கிட்டையாவது இதை கொடுத்து நம்மளை அன்பாக பார்த்துக்க வைக்கலான்னா சுற்றி எந்த உறவினர்களும் இல்லை. வேறு வழி இல்லை. அவர் தான் எல்லாம் வித்தாச்சு. பணம் மட்டும், அதாவது அந்த பொற்காசுகள் மட்டும் குவியலாக இருக்குது. அதை அனுபவிக்கிறதுக்கும் அதை யாருக்காவது கொடுக்கறதுக்கும் சுற்றியும் யாரும் இல்லை, அவர்கிட்ட சக்தியும் இல்லை. ஒரு நாள் ரொம்பவுமே வாழ்க்கை வெறுத்து போய் ஒரு மரத்துக்கடியில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த தங்க நாணயங்கள் எல்லாம் வெறும் கற்களாக தான் தெரியுது. அப்போது அந்த மரத்துக்கடியில் உட்காந்துட்டு இருந்த அந்த விவசாயியை பார்த்த அங்கே நடந்து போன ஒரு வழிப்போக்கர் சொல்கிறாரு, ஐயா, பணம் அப்படின்றது ஒரு போதை மாதிரி. தனக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை அது மட்டும், அதாவது தண்ணீர் குடிக்கும் தாகம் போல் தன்னால் எவ்வளோ குடிக்க முடியுமோ, தன் தாகம் எவ்வளோ தீருமோ அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷம் தரும். அதை மீறி நீ அதிகமாக அதன் மேலே ஆசைப்பட்ட அப்படின்னா அது உன்னை என்ன ஆகும், புதக்குழியில் தள்ளிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிப்போக்குன்னு சொல்கிறாரு. அப்போ தான் மணிக்கு புரியுது, நான் விவசாயியா கடின உழைப்பாளியாக இருக்கும்போது கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எப்போ இந்த பணம்ன்ற மோகம் என்னை பிடிச்சு ஆட்டுச்சோ அப்போது எந்த திறமையும் இல்லாமல் எந்த உறவினர்களும் இல்லாமல் ஒரு அனாதையாக மாறிட்டனே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு பொக்கிஷத்தை கிடைக்கும் போது அது தேவைன்ற மாதிரி தனக்கு தேவையானதை வச்சு மீதி இருந்ததை தான தர்மமாக செஞ்சுருந்தா கூட எனக்கு புண்ணியமாவது சேர்ந்துருக்கும். எல்லாமே தனக்கு தான் தேவைன்னு சொல்லி நான் அந்த போதையில் விழுந்து இப்போது யாருமே இல்லாத அனாதையாக இருக்கனே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு புரியுது.
ஆனால் காலம் தாழ்த்தி வர எந்த புத்தியும் யாருக்குமே பயன்படாது அப்படின்றத மணி வாழ்க்கையில் உணர்றாரு. இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அந்த ஆசை ஒரு மனிதனை அனாதையாக மாற்றவும் தயங்காது அப்படின்றத இந்த கதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இரண்டாவது கதை. இந்த கதையின் பெயர் சிலை. ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டுறாரு ஒரு செல்வந்தர். அவருக்கு அவரோட வீட்டு வாசலில் யாருமே எதிர்பார்க்காத, அதுவும் யாராக இருந்தாலும் வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்றது தான் அவரோட நீண்ட நாள் ஆசை. அதனால் இந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாருன்னா, பல நாடுகளுக்கு செல்கிறாரு. பல நாட்டு வியாபாரிகளும் தன்னோட வீட்டுக்கு வராங்க. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிலை கொடுத்தாலும் அதற்கு பணம் கொடுக்க நான் தயார். ஆனால் அந்த சிலை மிகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கணும், விசித்திரமாகவும் இருக்கணும், யாரையும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட குறிக்கோள். அதனால் பல இடங்களில் பல விதமாக அந்த சிலையை தேட ஆரம்பிக்கிறாரு. பல நாடுகளிலிருந்தெல்லாம் வந்து தன்னோட உயர்ந்த சிலையை காட்டுறாங்க. ஆனால் அந்த சிலைகள் மேலே எதையுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கார் அந்த செல்வந்தர். எந்த சிலையுமே அவரோட திருப்தியான, அவரோட குறிக்கோளுக்கு, அவரோட நோக்கத்திற்கு அது திருப்தி தரவே இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது இந்த சிலையை நம்ம வைக்கணும், ஊர் மக்கள் எல்லாருமே என்னோட வீட்டை திரும்பி பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சைனாலேருந்து ஒரு நபர் வராரு. அவர் ஒரு விசித்திரமான சிலையை கொண்டு வராரு. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது, விசித்திரமாகவும் இருக்குது. அதோட அதிசயம் என்ன அப்படின்னா, பகல் நேரங்களில் ஒரு விதமான நிறத்தையும், மதியம் நேரங்களில் ஒரு விதமான நிறத்தையும், இரவு நேரங்களில் இன்னும் அழகான நிறத்தையும் கொடுக்குற மாதிரி ஒரு சிலை. அந்த சூரிய வழிபடும் அந்த நேரங்களுக்கு ஏற்றாற்போல் அந்த சிலையின் நிறம் மாறிக்கிட்டே இருக்குமா. அந்த செல்வந்தருக்கு அந்த சிலை மிகவுமே பிடிச்சு போயிடுது. ஏன்னா அந்த சிலை வச்சதுலேருந்து ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சிலையை வந்து ரொம்பவுமே அதிசயமாக பார்க்குற அளவுக்கு இருக்குது. செல்வந்தருக்கு அது ரொம்பவுமே பிடிச்சு போனதுனால அதை 1000 பொற்காசுகள் கொடுத்து அந்த சிலையை வாங்கி தன்னோட வீட்டு வாசலில் வச்சாச்சு. அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே அதை அதிசயமாக பார்க்கவும் மக்கள் கூடவும் செய்யாச்சு. சரி, இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊரில் பயங்கரமான மழை. அந்த மழையில் நனைஞ்ச அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரசாயன கலவுகள் எல்லாம் கரைந்து அந்த சிலை அங்கங்கே திட்டு திட்டுக்களாக ஒரு விதமான நிறம் மாறிய ஒரு சிலை மாதிரி மாறுது. அதாவது நெற்றிகளில் திட்டு திட்டா, கைகளில், கால்களில், உடம்பில் அங்கங்கே வந்து ஒரு இரும்பின் நிறம் போல் மாறுது. இதை பார்த்தோன்னே செல்வந்தருக்கு ஒரே பயம், இன்னொன்று கோபம். எவ்வளோ பொற்காசுகள் கொடுத்து வாங்கி கடைசியில் என்னடா இதுக்குள்ளே ஒரு மழைக்கு எல்லாமே வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு இருந்தபோது உடனடியாக அந்த சைனீஸ், அதாவது அந்த ஜப்பான்காரனை வரவழைக்கிறாரு. சைனாலேருந்து, அதாவது அந்த வியாபாரியை வரவழைக்கிறாரு. அவர்கிட்ட இந்த சிலையை காட்டுறாரு. இங்கே பார், உன்னோட சிலை மழையில் நனைஞ்ச உடனே திட்டுத்தட்டாக ஏதோ கலர் எல்லாமே, அதாவது நிறங்கள் எல்லாம் மாறி போச்சு, அதோட நிறமும் மங்கி போச்சு, எனக்கு இந்த சிலை வேண்டாம், நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அந்த வியாபாரி என்ன பண்ணுறாருன்னா, தங்கிட்ட இருந்த பொடிகளை எடுத்து ஏதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பூசுறாரு. உடனே அந்த சிலை மறுபடியும் இன்னும் புது சிலை போல் மாறிடுச்சு. அப்போ செல்வந்தருக்கு அப்பா அப்படின்ற ஒரு யோசனையும் வருது. இன்னொன்று என்னென்னா, மறுபடியும் மழை வந்தால் மறுபடியும் நினைஞ்சா அதே மாதிரி தானே மாறும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும்போது அந்த வியாபாரி கிட்ட சொல்கிறாரு, அப்பா இந்த ஸ்தலம் மறுபடியும் மழையில் நனைஞ்சால் இதே மாதிரி ஆகிடும், அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா அந்த பொடியை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு, நான் வந்து திரும்பவும் கலர் மாறிச்சேன்னா இந்த பொடியை வச்சு நான் பூசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் சொல்கிறாரு. உடனே வியாபாரி சொல்கிறாரு, நீங்கள் கொடுத்த பணம் சிலைக்கு மட்டும்தான், இந்த பொடிக்கு கிடையாது. நீங்கள் இந்த பொடி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மேலும் 500 பொற்காசுகளை கொடுத்து தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்லிட்டு போயிடுறாரு. அவன் பயங்கரமான கில்லாடியான வியாபாரி. சிலையும் விற்றாச்சு, அதற்கான பொடியும் விற்று இப்போ அது 1500 பொற்காசுகளாக மாறியாச்சு. வேறு வழி இல்லாமல் அந்த செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, வாங்கி
அந்த 500 பொற்காசுகளை கொடுத்து அந்த பொடியும் வாங்கி வைக்கிறாரு. தொடர்ந்து அடிக்கடி அந்த ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆகுது, அந்த பொடியை மறுபடியும் வாங்க வேண்டிய நிலைமைக்கு செல்வந்தர் வராரு. அதனால் சிலை என்னவோ 1000 பொற்காசுகள் தான். ஆனால் அந்த மழையில் நனைஞ்ச அந்த திட்டுக்களை சரி செய்ய வாங்கின பொடியின் விலை எவ்வளோ தெரியுங்களா? 2000 பொற்காசுகள். அப்போ தான் அந்த செல்வந்தருக்கு புரிஞ்சது, நம்ம சிலையை ஊர் கவரும்படி நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு வெறும் 1000 பொற்காசுகளை கொடுத்து வாங்கினது போச்சு. இந்த வியாபாரி தங்கிட்ட இருந்த பொடியை விற்கிறதுக்காக என்கிட்ட மீதி இருந்த 2000 பொற்காசுகளையும் வாங்கியும் நான் தான் முட்டாயிட்டேன். அந்த வியாபாரி ரொம்பவுமே தெளிவாக என்கிட்ட விற்றுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வந்தர் ரொம்பவுமே வருத்தப்பட்டாராம். இந்த கதை உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம நிறைய செலவுகளை மறைமுகமாக நமக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளின் மூலமாக நம்மளுக்கு மறைமுகமாக நிறைய செலவுகள் வருது. அந்த செலவுகளை செல்வந்தர்கள் ஓரளவுக்கு புரிஞ்சு அதுக்கு ஏற்றாற்ப அந்த செலவுகளை கவனிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த நடுத்தர வர்க்கத்தினர் என்ன பண்ணுறாங்க, ஆடம்பரத்திற்காக சில பொருட்களை எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் அதை நம்ம சரி செய்யணும், அதை நம்ம எப்படி சொல்கிறது, பராமரிக்கணும் அப்படின்னா அதற்கு நிறைய மறைமுக செலவுகள் இருக்குது அப்படின்றது தெரியாமையே சின்ன விலை கொடுத்து, அதாவது 100 ரூபாய் பொருளை கொடுத்து 200 ரூபாய்க்கு அதை பராமரிக்கும் செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த செலவுகளை தெரியாமல் அதை புரியாமல் வாங்கும் நிறைய பேர் தான் எவ்வளவு பொருட்கள் எவ்வளவு செல்வத்தை வாங்கினாலும் புதக்குழியில் விழுந்தது போல் அந்த செலவு நம்மளை அரிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் 2வது கதை உங்களுக்கு சொல்ல வருவது. 2 கதைகளிலுமே ஒன்று, தனக்கு மீதமான எந்த செலவும், அதாவது எந்த பணமும் உங்களுக்கு அது அனாதையாக மாற்றும். இன்னொன்று, ஆடம்பரமாக நம்ம செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் வச்சுங்களேன், அது பராமரிப்பிற்காகவே மறைமுகமாக பல செலவுகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். இந்த 2 செலவுகளையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட பணம் உங்களது. இந்த கதை இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.